Ashtalakshmi, the Northeast Development Story. ஸோ நமக்கு நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட்டை வச்சு நார்த் ஈஸ்ட் கவுன்சிலை வச்சு இப்போலாம் ப்ரிலிம்ஸில் கொஷின் வருது. இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி ஏர்போர்ட் வந்து எந்த மாடல் வச்சு அங்கே இருக்கிற ஆர்ச்சிட்ஸ் ஒரு ஸ்டேட் ஃப்ளவரை வச்சு கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்துருந்தது. லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலை பற்றி வந்திருந்தது. இந்த மாதிரி நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பாலிசி லெவலில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் லெவலில் ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் லிங்க்டு வித் என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, அங்கே இருக்கக்கூட ஃப்ளோரா ஃப்ளானா பற்றி வந்து கேட்குறாங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்தியாவோட இன்டிகிரேட் பண்ணக்கூடிய ஒரு ரீஜியன், அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ ஆர் லுக்கிங் ஃபார் லைக் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, எக்ஸ்டெண்டர் ஆஃப் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு எல்லாமே நார்த் ஈஸ்டோட கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். ஸோ பாருங்கள், 8 டிஸ்டிங்க்ட் ஸ்டேட்ஸ், சிக்கிம் கூட ஆட் பண்ணி 8 ஸ்டேட்ஸை நம்ம வந்து சொல்லலாம். அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், தென் சிக்கிம், அதெல்லாம் வந்து சொல்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்ட்ரியோட ப்ராஸ்பரிட்டி வெல்பீயிங், அதனால தான் வந்து அது அஷ்டலட்சுமின்னு சொல்கிறோம். பிகாஸ் லைக் ஹியூஜ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஒரு காரணம், அதே மாதிரி ரிச் கல்ச்சர் ஹெரிட்டேஜும் ஒன்று காரணம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரல் டிஸ்டிங்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்கள், டார்கெட்டட் பாலிசி ஆர்கிடெக்சர். நம்ம என்ன பண்ணணும், கவுஹாத்தியில் இந்த ஏர்போர்ட் இன்றைக்கி நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டோரி 75 இயர்ஸில் இந்தியாவில் வந்து வந்ததே கிடையாது. டெடிக்கேட்டட் ஸ்கீம்ஸு, எக்ஸ்க்ளூசிவாக அந்த நார்த் ஈஸ்ட்டை மட்டுமே பார்க்குறக்காக ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறக்காகவே ஒரு மினிஸ்ட்ரி நம்ம வச்சுருக்கிறோம். 5 சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸை அது மூலமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். ஓகேவா? அதில் வந்து பார்த்தோன்னா PM டிவைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம், டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட். ஸோ பாருங்கள், ஸோ 100% சென்ட்ரலி ஃபண்டட் ஸ்கீம், 6000 crore வந்து அலோகேட் பண்ணுறோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, சோசியல் டெவலப்மெண்ட் கேப்பை ஃபில் பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஸ்கீம்ஸில் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். தென் இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் நார்த் ஈஸ்டோட கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். தட் இஸ் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஏர்லியர் வந்து அது வந்து 1990s வந்து லுக்கிஸ்ட் பாலிசியாக இருந்தது. இப்போ நம்ம ஆக்டிஸ்ட் பாலிசின்னு சொல்கிறோம். ஸோ அதுலேயும் சவுத் ஈஸ்ட் ஏஷியோட கனெக்டிவிட்டி, ட்ரேடு, கல்ச்சர் லிங்க், பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். தென் இந்தியா அண்ட் ஆல்சோ ஆசியான் ஸ்டேட்ஸ் லைக் மியான்மர் நம்மளோட பார்டர் கண்ட்ரி, தாய்லாந்து இருக்குது, கம்போடியா, வியட்நாம், லாவோஸ், ஈவன் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்தோனேஷியாவில் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆசியானோட கனெக்டிவிட்டி இது வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்தியாவோட சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ரீஜனல் இன்டிகிரேஷனுக்கு ரொம்ப ஃப்ரான்டியராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான். அதை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியா, மியான்மர், தாய்லாந்து ட்ரைலேட்டரல் ஹைவே. இது UPSC ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். கிராஸ் பார்டர் கனெக்டிவிட்டி நம்ம வந்து பார்க்குறோம். தென் மணிப்பூரில் மொரே அப்படிங்கிற ஊர்லேருந்து தென் தாய்லாண்டில் மாவோ ஷூட் வரைக்கும் நம்ம வந்து அந்த ஹைவே வந்து கனெக்ட் பண்ணுறோம். தென் கலாடான் மல்டிமோடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட். ஸோ கலாடான் மல்டிமோடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அந்த கொல்கட்டாவிலேருந்து நம்ம வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து வாட்டர்வேஸில் வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் த்ரூ மியான்மர் மூலமாக பண்ணக்கூடியது. ஸோ அதை வந்து ஒரு கீ டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக வந்து பார்க்குறோம். தென் பாரத் மாலா பரியோஜனா, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் லைக் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதுலேயும் எக்கனாமிக் காரிடார்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது, பார்டர் ரோட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, போர்ட் ட்ரேட் ரூட்டை கனெக்டிவிட்டி வந்து பார்த்துக்கிறது. இது பாரத் மாலா பரியோஜனா மூலமாக பார்த்துக்கிறோம். தென் போகி பில் பிரிட்ஜ் 2018 வந்து கட்டினது, பிரம்மபுத்திரா ரிவரில் வந்து இருக்குது. ஸோ திபுருக்ரா ஃப்ரம் அசாம் டு திமாஜி அப்படிங்கிறது வந்து ஒரு சிட்டியை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ பிரம்மபுத்திரா மேலே இருக்கக்கூடிய ஒரு போகி பில் பிரிட்ஜு. தென் தோலா சதியா பிரிட்ஜ் 2017 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில்ட் பண்ணது. அசாமையும் அருணாச்சல் பிரதேசையும் பர்மனன்ட் ரோடு கனெக்ஷனில் வந்து லிங்க் பண்ணுது, லோஹித் ரிவர். ஓகே, ஸோ வந்து தோலா தின்ஷ்கா டிஸ்ட்ரிக்ட் அசாம் டு சதியா நார்த் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் வந்து லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு 9 kilometers வந்து பிரிட்ஜ் வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம். தென் நார்த் ஈஸ்ட் ப்ரோக்ராமில் அருணாச்சல் பிரதேஷில் ஷேலா டனல் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறோம். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் கட்டினது 13,000 feet வந்து இருக்குது. தேஸ்பூர் தவாங் ரூட்டில் வந்து இருக்குது. புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இருக்குல்ல, தேஸ்பூர் தவாங், தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி.
these villages, these districts are claimed by the Chinese. சைனா வந்து இதை கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கனெக்டிவிட்டி வந்து நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கிறோம். இந்த ஷேலா டனல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறோம். தென் கமிங் டு ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ், இன்லேண்ட் ஃபிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 lakh டன்லேருந்து 6 lakh டன் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா more than 50% அப்படிங்கிறது இருக்குது. தென் த்ரூ நம்ம எப்படி உதான் ஸ்கீமில் ரீஜனல் கனெக்டிவிட்டி, ஏர்போர்ட் கனெக்டிவிட்டிலாம் பண்ணுறோமோ, கிருஷி உதான் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அக்ரி கமாடிட்டிஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸை வந்து ஈவன் நம்ம கல்ஃபுக்கெலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். தென் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து கிருஷி உதான் ஸ்கீம். தென் வந்தான் விகாஸ் யோஜனா, ட்ரைபல் லைவ்லிஹுட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் நார்த் ஈஸ்ட் பீப்புளுக்காகவே இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 89 GA ரெஜிஸ்டர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சசி, குயின் பைனாப்பிள், லக்கடாக் டர்மரிக், கிங் சில்லி, லார்ஜ் காடமா, இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற அக்ரோ பயோடைவர்சிட்டியோட ரிச் ப்ரொடக்ட்ஸ்னு சொல்லலாம். நார்த் ஈஸ்டர்ன் அக்ரி மார்க்கெட் கார்பரேஷன் தான் நம்ம ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ அந்த நெராமேக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பண்ணுறாங்க FPOs மூலமாக, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மூலமாக. தென் வி ஆர் என்கரேஜிங் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து கோல்டு ஸ்டோரேஜ்லலாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். தென் வி ஆர் என்கரேஜிங் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராம்லாம் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நார்த் ஈஸ்ட்டில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். சி திஸ் மச் லெவலில் வந்து நம்ம நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து டெவலப்மெண்ட்டுங்கிறது ஃபோக்கஸ் பண்ணி இந்த லாஸ்ட் 12 இயர்ஸில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், எக்கனாமி, கல்ச்சரல் ரிச் ஹெரிட்டேஜ், கனெக்டிவிட்டி, தென் டெவலப்மெண்ட், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, இதெல்லாமே இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இன்றைக்கி வந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து டிஸ்டர்பன்சஸை குறைஞ்சி, ஆர்மடு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டை வந்து நம்ம குறைச்சி, அங்கேயும் இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் இருந்தது. 1 or 2 ஸ்டேட்ஸ் தவிர இப்போ பெரிய லெவலில் அங்கே த்ரெட்டு வந்து கிடையாது. ஸோ ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி வந்து அங்கே பொட்டன்ஷியல் வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது. இந்த ஆர்டிக்கலும் உங்களுக்கு மெயின்ஸில் கவர்னன்ஸில் வரலாம், பேப்பர் 3ல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்து கேட்கலாம், தென் எத்திக்ஸில் நீங்கள் எங்கேயாவது வந்து அப்ளை பண்ணலாம், ஈவன் எஸ்ஏக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கீம்ஸ் கேட்கலாம், அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேட்கலாம், தென் கவர்னன்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம்.